ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே மைல்டு ஃபுட்டா அதே சமயம் ரொம்ப காரசாரமா ஃபுல் ஃப்ளேவரோட இருக்கிற ஆந்திரா டொமேட்டோ பப் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆந்திரா டொமேட்டோ பப் பண்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே தண்ணியில ஊற வச்ச 1 கப் துவரம் பருப்பை குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கொலைய வெந்த பருப்பை மத்து வச்சோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்மேஷர் வச்சோ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த அளவு கெட்டியான பக்குவத்துல மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அடுத்ததா பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கட்டி அளவுக்கு தோலோட இடிச்சு பூண்டு, 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிக்கரைசல் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இந்த அளவு கொதி வந்ததுக்கு அப்புறமா கடைசியா கொத்தமல்லி தலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இறக்குனீங்க அப்படின்னா நல்லா கமன்னு புளிப்பும் காரமுமா சேர்ந்த ஒரு டொமேட்டோ பப்பு ரெசிபி ரெடி. எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாம வெள்ளை சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பாய்.